கரங்களை தட்டுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவித நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர். பலவித நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
தேவன் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். கண்மலை என்றால் அசைக்கப்பட முடியாத ஒன்று பாருங்க. அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. பல அர்த்தங்கள் இருக்கு. அதுதான் அது ஒரு அர்த்தம். அதில் அந்த காலத்தில் டைனமைட் இல்லை, ஒரு பெரிய கண்மலையை வெடித்து சிதறடிக்கக்கூடிய அந்த சக்திகள் இல்லை பாருங்க. ஆகவே ஒரு பெரிய கண்மலை இருந்தா அது நகராது, அப்படியே இருக்கும். அந்த உலகத்தில் அப்படிதான் இருந்தது வேதம் எழுதப்பட்ட நாட்களில். அந்த காலத்துல தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 62, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் சொல்றேன், அந்த கண்மலையை அசைக்க முடியாது. நான் அந்த கண்மலை மேல் நிற்கிறதால். கண்மலை யாரு? கர்த்தர். அவரே என் கண்மலை, நான் அவர் மேல் நின்று கொண்டிருக்கிறபடியால். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அவரை நம்பி கொண்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்பட முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாகுது விஷயம். அங்க பவுலும் பேதுரும் சொல்லுகிறார்கள் ரோமர் 9 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல், முக்கியமான கல், மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். கடவுளே சொல்றாராம், நான் ஒரு கல்லை வைக்கிறேன், ஒரு ஸ்பெஷலான கல். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. யார் அந்த ஸ்பெஷலான கல்? கண்மலை இயேசு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். நாம அவர் மேல் நின்று கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசித்திருக்கிறோம், இன்றைக்கும் தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு இடத்துல அப்படியே சொல்றார் பவுல், ரோமர் 9 ரோமர் 10, அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆகவே நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள், நீங்கள் வெட்க போக சான்ஸே கிடையாது. இயேசு மேல் உங்க நம்பிக்கையை வைங்க, இயேசுவை தொடர்ந்து இன்னைக்கும் திரும்ப இயேசுவை விசுவாசிங்க. நிச்சயமா கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார், வெட்க போக விட மாட்டார், உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் தான் தருவார். கர்த்தரை துதிப்போம். இயேசு நம்மோடு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா,
போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா. எல்லோரும் கரங்களை இயேசு என்னோடு நடப்பதா. இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா. இயேசு என்னோடு நடப்பதா. இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோட இருக்கிறார், என்னோட வசிக்கிறார், என்னோட நடக்கிறார். இயேசு இப்பொழுதே நம்மளோட இருக்கிறார். பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அதை உணர்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு இங்கே இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். எப்படி? ஆவியானவர் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசுவே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம், இயேசு நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு விசேஷித்த விதத்தில் ஆவியானவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய பிரசன்னத்தை நிஜமாய் ஆக்கி கொடுக்கிறார், நமக்கு நிஜமாய் ஆக்குகிறார். ஆகவே அவரை வரவேற்போம், இன்னும் அதிகமாய் வாஞ்சிப்போம், விரும்புவோம். ஓ இயேசுவே, உம்முடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு மத்தியில் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரை வரவேற்கிறோம், ஆவியானவரை உம்மை அங்கீகரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும், எங்க மத்தியில் நிரப்பும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமை எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தாகம் தீர்க்கும்
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வாரும் வல்லமையால் நிரப்பும், ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை
விட